உலகம் முழுவதும் மனித உயிர்களை பாதுகாப்போம், இதுதான் என்னுடைய முகநூல் டைட்டில். இப்போ வந்து என் பேர் ஆனந்தன், எனக்கு சொந்த ஊர் கலசப்பட்டினம், நான் சென்னையில் ஆவடியில் வசித்து வருகிறேன். அதாவது உண்மையான கடவுள் என்பது யாருன்னா, வேதம், இந்து, முஸ்லீம் 3 வகையும் சேர்ந்தா கூட ஒரே கடவுள் தான் சொல்லுவாங்க. எம்மதமும் சம்மதம் மாதிரி. அது எப்படின்னா, அந்த உலகம் வந்து எப்படி இந்த உலகத்தில் வந்து இந்த உலகத்தை வந்து பிளான் பண்ணி எல்லாமே திட்டமிட்டு தான் அந்த உலகத்தை வந்து கடவுள் அல்லாஹ் இறைவன் படைச்சிருக்கிறான். அது மாதிரி எல்லா படைப்புமே இப்போ வந்து தண்ணியில் பாருங்கள், தண்ணியில் மீன்கள் பல வகையான இருக்குது. நீந்தக்கூடிய அமைப்பு எல்லாம் வித்தியாசமாக கடவுள் கொடுத்துருக்காரு. இப்போன்னா காக்கா மாதிரி கடலுக்குள்ளே பறந்து போகிற மாதிரி உருவாக்கியிருக்கிறாரு. பால் ஆடிட்டு போகிற மாதிரி. அதுமாதிரி வானத்தில் பறக்கக்கூடிய ஒவ்வொரு பறவைகளும் விதவிதமாக பறக்கிற மாதிரி தான் கடவுள் கொடுத்துருக்காரு. எல்லா பறவையும் ஒரே மெத்தடில் பறக்கலை. அதுமாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு வகையான கலர், ஒவ்வொரு வகையான மாடல், ஒவ்வொரு வகையான குரல். மனிதனுக்கும் அப்படிதான். மனிதனுக்கும் இந்த உலகத்தில் எல்லா மனிதனுக்கும் பல கோடி மனிதர்கள் இருக்க எல்லா மனிதனுக்கும் ஒவ்வொரு வகையான முக அமைப்புகள், ஒவ்வொரு வகையான குரல், ஒவ்வொரு வகையான கைரேகைகள். நம்ம கைரேகை மாதிரி மற்றவங்களுக்கு இருக்காது. இதெல்லாம் கடவுள் வந்து பிளான் பண்ணி திட்டமிட்டு தான் படைச்சிருக்கிறாரு. இப்போ வந்து வேப்பலை வேப்ப மரம் வந்து ஒவ்வொரு விதை, ஒவ்வொரு பூ, ஒவ்வொரு இலை, வேறு, காம்பு எல்லாமே ஒவ்வொரு விதமான மருத்துவ குணங்கள் உள்ளது. அதேமாதிரி கருவேப்பிலை, துளசி இலை, அப்படி நிறைய எல்லா தாவரங்கள் இலைகளும் ஒவ்வொரு மருத்துவ குணம் கொண்டு கடவுள் படைக்கப்பட்டது. எப்படின்னா எல்லா உயிரினங்களுக்கும் மருந்தாக இந்த மருத்துவ குணங்கள் இயற்கையாகவே கடவுளை வந்து திட்டமிட்டு படைத்திருக்கிறார். இதெல்லாம் ஆய்வு பண்ணும்போது தான் கடவுள்னா யார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தேடுறோம். இப்போ மனுஷனுக்கு பாருங்களேன், நாக்கு இருக்குது. நாக்கு வந்து நிறைய சுவைகளை, விதவிதமான சுவைகளை நம்ம வந்து சாப்பிடும்போது உணர்றோம். நாக்கு வந்து பேசுது. 2வது. 3வது வந்து நாக்கு வந்து சாப்பிடும்போது அந்த பொருட்கள் வந்து இந்த பக்கமும் அந்த பக்கம் தள்ளி விடும். இந்த கிரைண்டர் கட்டை மாதிரி அந்த மாதிரி கடவுள் படைப்பில் இருக்குது. மூக்கு இருக்கு இல்லையா, பல வகையான வாசனைகளை வந்து சொல்லுது. வாய் பல விதமாக பேசுகிறோம், கண் பல விதமாக பார்க்குறோம், காது பல விதமாக கேட்குறோம். இந்த மாதிரி கண் வந்து தூசி அடைங்கிறதுக்காக எப்பவும் மூடி திறக்கிற மாதிரி கடவுள் படைப்பு. அதுமாதிரி இந்த கடவுள் உலகத்தில் படைத்த எல்லா உயிரினங்களும் ஒவ்வொரு விதமான ஒரு எண்ணங்களை கொண்டது, குணங்களை கொண்டு கடவுள் வந்து படைச்சிருக்காரு. இந்த உலகத்தில் எல்லாமே பண்ணல. பூமி வந்து அந்த இடத்துல சுற்றுது. பூமி வந்து கிழக்கு நோக்கி சுற்றுது. மேற்க சூரியன் மறையிற மாதிரி கிழக்கு நோக்கி சுற்றுது. கடவுளை வந்து பிளான் பண்ணி இந்த உலகத்தை வந்து படைச்சிருக்கிறாரு. இதெல்லாம் நினைக்கும் போது தான் கடவுள் அப்படின்னு சொல்லி மனுஷன் வந்து சொல்கிறான். இந்துக்களை வந்து கடவுளை வந்து சிலைகள் மூலமாக வணங்குறாங்க. அதாவது சிலையை வணங்கலை, சிலைகள் மூலமாக வணங்குறாங்க. கிறிஸ்டின் வந்து பிதா மூலமாக உண்டாக்கின ஆண்டவர் மூலமாக வணங்குறாங்க. இஸ்லாம் மக்கள் வந்து அல்லாஹ் வணங்குறாங்க. நபிகள் நாயகம் முகமது நபிகள் நாயகம் மூலமாக நல்லா வணங்குறாங்க. அது மாதிரி பல கோணங்கள் இருக்குது. இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து இந்த உலகத்தை படைப்பு, எல்லா படைப்பு, அண்ட சராசரி படைப்புகளும் பல லட்சம் நட்சத்திரங்கள், பல லட்சம் கோடி கேலக்சிகள் எல்லாமே கடவுள் வந்து ஒரு பெரிய பிளான் போட்டு படைச்சிக்கிறாரு. இது வந்து உருவம் கிடையாது. ஆனால் உருவமே இல்லாமல் இந்த உலகத்தை வந்து பயங்கரமாக திட்டமிட்டு தான் உருவாக்கியிருக்காங்க கடவுள். அதுதான் நம்ம கடவுள்னு சொல்கிறோம். என்னுடைய ஆய்வுப்படி நான் வந்து பல கோணங்கள் நான் ஆய்வு பண்ணியிருக்கிறேன். ஆய்வு பண்ணி இயற்கையை வணங்கியிருக்கிறேன். அக்னி, நிலம், நீர், காற்று, ஆகாயத்தை வணங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இஸ்லாம் மக்கள் சொன்னாங்க, அந்த அக்னி, நிலம், நீர், காற்று இயற்கையை படைச்ச யார்? அல்லாஹ் இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. உருவம் இல்லாத கடவுள்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த உலகத்தில் வந்து எல்லா படைப்புகளுமே தத்துவமாக கடவுளால் படைக்கப்பட்டது. அதனால் எல்லா மக்களும் வந்து ஒற்றுமையாக வாழுங்க, ஒற்றுமையாக இருங்க. யாரையும் குறை சொல்லாதீங்க, யாரையும் இழிவாக பேசாதீங்க. இப்போ நம்ம வந்து எவ்வளோ தான் கோடி நமக்கு பணம் இருந்தாலும், உடம்பு கோடியாக சொத்து இருந்தாலும், நம்ம கோட்டு போட்டு உடம்பு முழுக்க சென்று அடித்தாலும் வயிற்றுக்குள்ளே எப்பவும் கொஞ்சோண்டு மலம், இந்த பீமாங்க இல்லையா, மலம் எப்பவும் வயிற்றுக்குள்ளே இருக்கும். அதனால் இதை நம்ம அடிப்படையாக வச்சு யாரையுமே நம்ம இழிவாக பேசாமல் எல்லாரோட அன்பாக இருக்குன்னா எல்லாம். இப்போ எந்த மனுஷனுக்கு வந்து எந்த செகண்டு யாருக்கும் எதுவும் நடக்கலாம், யாருக்கும் எதுவும் நடந்தது கிடையாது. அதனால் இருக்கிற வரைக்கும் எல்லார்ட்டும் அன்பாக இருங்க. நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய ஆள், நான் தான் உயர்ந்த ஜாதியெல்லாம் சொல்லாங்க. ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு உடல் அமைப்பு, ரத்தம் எதுவுமே கிடையாது, பிளட் எதுவுமே கிடையாது, எல்லாமே ஒன்று தான். தொழிலை வச்சு தான் இந்த ஜாதியை பிரிச்சிருக்காங்க. அதனால் யாரையும் இழிவாக பேசாங்க. யாருக்கும் எந்த செகண்டும் எதுவும் நடக்கலாம். நன்றி, வணக்கம்.